தேமுதிக வந்து இப்போ திமுக கூட்டணி போட்டுருக்கேன். ஏற்கனவே சொன்னீங்க விஜயகாந்த் வந்து திமுகவை எதிர்க்க அந்த கொள்கையில தான் கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஏற்கனவே நீங்களும் சொல்லியிருந்தீங்க. ஆனா கடைசி இப்ப திமுக கூட இப்போ வந்து திமுகவுக்கு போனதுக்கு முன்னாடி தேமுதிகவுடைய கடந்த கால கொள்கைகள், கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பேச்சுக்கள், சகோதரி பிரேமலதா பேசிய பேச்சுக்கள், விஜயபிரபாரம் பேச்சுக்கள், தேமுதிகவுடைய நிர்வாகிகளுடைய பேச்சுக்கள் எல்லாம் இப்போ வந்து வலைதளத்தில் வந்துக்கிட்டே இருக்கு, குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பேச்சுக்களை பூரா பார்த்தீங்கன்னா திமுகவோடு இன்றைக்கு தேமுதிக கூட்டணி சேர்ந்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அது கொள்கை ரீதியான கூட்டணி அல்ல, கொள்ளையடிப்பதற்கான கூட்டணி. அதிமுக தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் அமைகின்ற கூட்டணி லட்சிய கூட்டணி. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். விடியா திமுக ஆட்சியால் மக்களுக்கு விளைந்த கெடுதல் என்னென்ன? இங்கே சராசரி குடும்பத்தை பேசுகின்ற பொழுது கூட ஒரு குடும்பத்திற்கு அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில் 30,000 செலவு வந்துச்சுன்னா, குடும்ப செலவு, இதர மளிகை செலவு, குடும்ப செலவு, பால் செலவு, சக்கரை செலவு, எல்லா அரிசி, எல்லா செலவும் சேர்ந்து 30,000 வந்துச்சுன்னா, இன்னைக்கு திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில் 80,000 வருது, 1 லட்சமும் வருது. கிட்டத்தட்ட 1.5 மடங்கு 2 மடங்கு கூடியிருக்கு. 1000 ரூபா கொடுத்துருக்கேன், கோடைக்கு வெயிலுக்கு ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்றதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். ஆகவே வந்து திமுக ஆட்சி மீண்டும் பொய்யை சொல்லி, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வருவதற்கான முஸ்தீப்பான வேலைகளை செய்கின்றது. அதற்கான பணிதான் தேமுதிகவை அவர்கள் வளைத்த வரலாறு. எப்படி தேமுதிகவை திமுக வளைத்தது என்ற வரலாறு இன்றைக்கு வலைதளங்களில் அழகாக வந்து கொண்டிருக்கு. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சட்டப்பேரவையில் வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு, நிதிநிலை மோசமா இருந்தாலும் 5 ஆண்டுகள் வந்து சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டோம், இன்னும் 2 மாதங்கள்ல மீண்டும் இதே இடத்துல வந்து முதல்வராக உட்காருவோம். அதற்குரிய வாய்ப்பே இல்லை. மீண்டும் திமுக சட்டசபைக்கு போகக்கூடிய வாய்ப்பு, ஆட்சியோ அதிகாரத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு குடும்பமும் திமுக ஆட்சியில் கஷ்டப்பட்டிருக்கார்கள், நஷ்டப்பட்டிருக்கார்கள், துன்பப்பட்டிருக்கார்கள், துயரப்பட்டிருக்கார்கள். ஆகவே எதை சொல்லியும் மக்களை ஏமாற்ற முடியாது. கதையளக்குகின்ற வேலையெல்லாம் இனிமேல் கதைக்கு ஆகாது. அதிமுக ஆட்சி தான் வரும். அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். வாக்காளர்கள் ஒவ்வொருவரையும் 100 பேர் சந்தித்தால் அதில் 90 பேர் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் திமுக ஆட்சி வரும் என்ற மிகப்பெரிய கனவு. அது ஒரு பகல் கனவு, வாய்ப்பே கிடையாது. அதிமுக ஆட்சி தான் வரும். எடப்பாடி தான் முதலமைச்சராக வருவார். அரசு ஊழியர்கள், காவல்துறை ஊழியர்கள், அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள், கூலி தொழிலாளர்கள், நெசவு தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், பட்டாசு தொழிலாளர்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இந்த திமுக ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இந்த ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு, நிதி நிலைமை மோசமானதற்கு காரணமே திமுக ஆட்சியினுடைய நிர்வாக திறனற்ற ஆட்சி தான் காரணம். 4 லட்சம் கோடி தமிழக அரசினுடைய கடனாக 75 ஆண்டு கால வரலாற்றில் சென்னை மாகாணம் இருந்த காலத்திலிருந்து, இன்று தமிழ்நாடு உருவான காலத்திலிருந்து ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா, இவர்கள் காலமெல்லாம் சேர்த்து தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, கட்டமைப்புக்காக வாங்கிய கடன், உலக வங்கியில் வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டுகளிலே திமுக அரசு, ஸ்டாலின் அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. இது எதை காட்டுது சொன்னால், திட்டமிட்டு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி கடனை வாங்கி அதில் லாபம் சம்பாதிக்கின்ற பணியை இந்த அரசு செய்திருக்கிறது. ஆகவே திமுக ஆட்சியின் மீது தமிழ்நாட்டில் படித்தவர்கள் மட்டுமல்ல, பாமரர் வரைக்கும் இந்த விஷயம் தெரிந்த காரணத்தினால் இனிமேல் திமுகவுக்கு ஓட்டு என்பது அளிக்கவே மாட்டார்கள். இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை தமிழக வரலாற்றில் இதுவரை கண்டதில்லை என்று சொல்லி சாதாரண குக்கிராமத்திலே மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எடப்பாடியார் என்ற சாமானியன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைவன், தன்னை பற்றி சிந்திக்காமல் தமிழகத்தை பற்றி சிந்தித்த தலைவனாக இன்றைக்கு எடப்பாடியாரை மக்கள் பார்க்கிறார்கள். ஆகவே அதிமுக ஆட்சி தான் வரும். இன்றைக்கு இங்கே இருக்கின்ற ஒரு தாய்மாரை சந்திக்கும் பொழுது கூட சொன்னார்கள், எங்களுக்கு லேப்டாப் இன்று வரை வரவில்லை, தாலிக்கு தங்கம் கிடையாது, திருமண திட்டம் கிடையாது, வேறு குழந்தை பிறந்தால் பணம் கிடையாது, பெண்களுக்கான பாதுகாப்பு கிடையாது, எந்த விதமான நன்மையும் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி சாதாரண ஒரு தொழிலாளிகள்,
ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் பேசுகின்ற வார்த்தையை நான் உங்களிடம் சொல்கிறேன். ஆகவே நிச்சயமாக இந்த ஆட்சி மீண்டும் அரியணை ஏறும் என்ற கதை தான் நடக்குமே ஒழிய நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அற்புதமான கூட்டணி, ஒரு மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு ஆன்மீக கூட்டணி, தேசிய நலனில் அக்கறை கொண்ட ஒரு நல்ல அரசு அமைவதற்காக போராடக்கூடிய வாழக்கூடிய கூட்டணி. இந்த கூட்டணி தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வருவார். தேமுதிக இணைஞ்சனால கூட்டணி இன்னும் பலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். தேமுதிகவுடைய நிர்வாகிகள் பேசுகின்ற பேச்சுக்கள் இன்றைய வாட்ஸ்அப் குரூப்பில் வலைதளங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேர் நொறுங்கி அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவுடைய நிலைப்பாடு, அவர் எதற்காக கட்சியை கேப்டன் விஜய் அதை ஆரம்பித்தார் என்பதே நிலை மாறி இன்றைக்கு போய் திமுகவுடன் சேர்ந்து அதற்கான காரணங்களை சொல்லி பார்க்கிறார். அந்த காரணங்களை தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அடித்தடி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த கூட்டணி என்பது அவருடைய வெற்றி என்பது பூஜ்ஜியமாகத்தான் முடியும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.